தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 3 நாட்களில் 19 கொலை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. மதுபோதை, சொந்த பகை, சொத்து தகராறு, முன்விரோதம் காரணமாக அரங்கேறிய கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சத்தில் உறைந்து போயுள்ளனர். இது குறித்து தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் சுரேஷ். அதாவது தமிழகத்தில் கடந்த 3 நாட்களில் 19 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகத்தையே உறைய செய்திருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்களை தடுக்க வேண்டிய காவல்துறையினர் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாகவே இந்த கொலை சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக முன்விரோதம், போதை, குடும்ப தகராறு, சொத்து தகராறு, கஞ்சா போதை, போதை மாத்திரைகள் என பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. 28/5/2024 ஒரு நாள் மட்டும் ஒட்டுமொத்த தமிழகத்தில் 12 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. தாம்பரம் காவல் ஆணையரக எல்லையாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் குரம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் தாமஸ் என்பவர் திருநீர்மலை பகுதியில் வைத்து அவரை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று தாம்பரம் காவல் ஆணையரக எல்லையிலேயே காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மலையம்பாக்கம் பகுதியில் செல்போன் கேட்டு ராஜேஷ் என்கிற செங்கல் கூலி தொழிலாளியை கொடூரமான முறையில் 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாய்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். தாம்பரம் காவல் நிலைய எல்லையிலேயே செங்கல்பட்டு மாவட்டம் குறிப்பாக தாம்பரம் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர் கார்த்திக் ராஜா என்பவர் அந்த ஆட்டோ நிறுத்தத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் காரணமாக கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆவடி காவல் ஆணையரக எல்லையில் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் உருட்டுக்கட்டையால் அடித்தே அவரை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பாஸ்கரன் என்கிற நபர் மீது தலையில் கல்லை போட்டு அவரை கொடூரமான முறையில் தலையை சிதைக்கிற அளவிற்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே குறிப்பாக கள்ள தொடர்பு காரணமாக தங்கராஜ் என்கிற நபரை இரும்பு கம்பியால் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். கோவையில் KNCH என்று சொல்லப்படுகின்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த ராஜா என்பவர் திருட வந்ததாக கூறி அந்த மருத்துவமனை நிர்வாகிகள் அவரை கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே மதுபோதை தகராறு காரணமாக சிவா என்கிற நபர் கொடூரமான முறையில் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே பார்வதி என்கிற பெண் அங்கு நடைபெற்ற மோதல் சம்பவத்தை தட்டி கேட்டவர் மீது அரிவாளால் வெட்டி கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பந்துட்டி அருகே லட்சுமி என்ற பெண்ணை தங்க நகைகளுக்காக 2 பேர் கொண்ட கும்பல் கொடூரமான முறையில் கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே சுகுணா என்கிற 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி கொடூரமான முறையில் நகைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 4 வயது ஆண் குழந்தையை பழனிவேல் ராஜன் என்ற அந்த குழந்தையை கொடூரமான முறையில் கள்ளக்காதலன் பார்த்தசாரதி என்பவர் வெட்டி கொலை செய்திருக்கிறார். 29/5/2024 ஒட்டுமொத்த தமிழகத்தில் 6 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக மதுரை அருகே நில தகராறு காரணமாக கட்டிட கான்ட்ராக்டர் குருசாமி என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அரசு மருத்துவமனை வளாகத்தில் புகுந்து தந்தை கணேசன் மகன் கருப்பையா 2 பேரை வெட்டிவிட்டு ஒரு கும்பல் தப்பி ஓடுகிறது. கருப்பையா என்பவரை அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுகிற வழியிலேயே பரிதாபமாக வெட்டுப்பட்ட காயங்கள் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட துடிதுடிக்க உயிரிழந்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் அருகே மதுபோதை காரணமாக ஏற்பட்ட தகராறின் காரணமாக அண்ணன் மோகன் என்பவரை கொன்று புதைத்திருக்கிறார் அவரது சகோதரர் ரகு என்பவர். இந்த சம்பவத்தில் அவரது உடல் மீட்கப்பட்ட நிலையில் கொலை என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மிக மோசமான முறையில் அவர் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிற சம்பவம் அம்பலமாகி இருக்கிறது. சேலம் அருகே 1.5 வயது குழந்தையை கொன்றுவிட்டு தாய் ரோஷினி என்பவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே விவசாயி பழனிசாமி என்பவரை கொடூரமான முறையில் அடித்தே கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை எண்ணூரில் ராஜலட்சுமி என்ற பெண்ணை அவரது கணவர் பிரேம்குமார் என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்திருக்கிறார். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் கணவனுடைய வெறிச்செயலாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. 30/5/2024 இன்று சென்னை கோயம்பேட்டில் கூலி தொழிலாளி சேகர் என்பவரை
பீர் பாட்டிலால் கொடூரமான முறையில் சக்தி என்கிற நபர் குத்தி கொலை செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக தமிழக காவல்துறை சிறந்து விளங்கியது. இதற்காக பல்வேறு விருதுகளும் வழங்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்த 36 மாதங்களில் தமிழகத்தில் கொலைகள் இல்லாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். அதுவும் ஒவ்வொரு நாளும் மழை நிரவலம் போல கொலை நிலவரங்கள், எத்தனை கொலைகள் என்று கேட்கிற அளவிற்கு, நெஞ்சை பதபதைக்கிற அளவிற்கு தினந்தோறும் கொலை சம்பவங்கள், மணிக்கு 1 கொலைகள், 2 மணி நேரத்துக்கு 2 கொலைகள் என்கிற அளவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. 28ஆம் தேதி மட்டும் சுமார் 12 கொலைகள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் நடைபெற்று ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது. போதைப் பொருள் விற்பனை, கூட்டு பாலியல் வன்கொடுமை, 2 சமூக மோதல், பணம், செல்போன், தங்கச் சங்கிலி பறிப்பு, அதே போன்று முன்பகை காரணமாக நடைபெறக்கூடிய மோதல்கள், ரபடி மோதல்கள், அதே போன்று கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் பயன்படுத்தி நடைபெறக்கூடிய கொலை சம்பவங்கள் என இன்றைக்கு 3 நாட்களில் 19 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த கொலை சம்பவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய தமிழக அரசும் காவல்துறையும் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை பாதிக்கப்பட்ட, குறிப்பாக இந்த கொலை சம்பவங்களால் இழந்திருக்கக்கூடிய குடும்பத்தில் பின்னணியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை அளித்ததற்கு நன்றி ஜெயக்குமார்.